ஹாய் வணக்கம். வீட்டு உள்ளவே ஜன்னல் ஓரமாக 3 பாட்டில் கொத்தமல்லி விதை போட்டிருந்தேன், கொரியண்டர் சீட்ஸ். வெந்தயமும் சேர்த்து தான் போட்டிருந்தேன். அதாவது வெந்தயம் ஒரு பாட்டில், கொத்தமல்லி ஒரு பாட்டில். ஆனால் வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு. கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறமா தான் இது ஸ்ப்ரவுட் ஆரம்பிச்சிது. ஜன்னல் ஓரமாகவே வர வெயில் சன்லைட் நம்மளுக்கு போதுமானதாக இருந்தது. நான் ஒரு 3 பாட்டில் போட்டிருந்தேன் கொரியண்டர் சீட்ஸ். 3 பாட்டிலுமே நல்லா வளர்ந்து வந்தது. பெருசாக ஒன்றும் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வாட்டர் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். கொத்தமல்லியும் வெந்தயம் பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு டிஃப்ரென்ஸு. ரெண்டுமே ஒரே டைமில் தான் போட்டேன் சீட்ஸு. நம்ம தண்ணி ரொம்ப ஸ்ப்ரே பண்ணோன்னா வீட்டுக்குள்ளேயே அந்த ஃப்ளைஸ் வர ஆரம்பிச்சிடுது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்னேக் பிளான்ட் கட் பண்ணி வாட்டரில் போட்டேன், ரூட்ஸ் வந்திருக்கு. இது செம்பருத்தி, இந்த 5 இதழ் செம்பருத்தி. அதுவும் லீவ்ஸ் வந்த அப்புறம் எடுத்து வெளியே வச்சிட்டேன். இந்த கொரியண்டர் சீட்ஸ் விதையை நான் எதுலேயும் தண்ணியிலலாம் ஊற வைக்கலை. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் தண்ணியில் ஒரு நாள் முன்னவே ஊற வச்சு அதுக்கப்புறம் மண்ணில் போடுவேன். ஆனால் இதில் அப்படியே சும்மா மண்ணில் தூவிட்டு தண்ணியை ஊற்றி விட்டேன், அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி வீட்டுக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜன்னல் ஓரமாக நல்லா வெயில் இருக்கிற இடமா பார்த்து தண்ணியில் ஊற வைக்கிறீங்களோ இல்லை ஊற வைக்காமலேயும் போடலாம். விதையை போட்டு தண்ணி மட்டும் நல்லா கரெக்டான அளவில் ஊற்றணும். ரொம்பவும் ஊற்றிட்டாலும், அதாவது செடி வந்த அப்புறமா ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் அது சரியாக வளர மாட்டேங்குது. சும்மா லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். இப்போ இது பாருங்கள், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் போட்டேன் போல். அதனால் கொஞ்சம் நடுவில் எல்லாம் துவண்டு போச்சு, துவண்டு சாஞ்சிருச்சு. சரி, அதனால் எடுத்துகிட்டு வெளியே வச்சிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன், பறித்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த விதை வெளியவே போட்டிருந்தேன், வெளியே இருக்க தொட்டியில் போட்டேன். நல்ல வெயிலில் தான் இருக்குது பாருங்கள், நல்லா வளர்ந்தது. நெக்ஸ்ட்டு வெயிலேருந்து கொஞ்சம் ஷேடி ஏரியாவுக்கு நிழலில் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிட்டேன். நல்ல அடர்த்தியாக நல்லா வளர்ந்தது, ஹெல்த்தியாக இருந்தது பிளான்ட்டு. எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த அடுத்த சீட்ஸ் வர்றதுக்குள்ளே, பூத்த சீட்ஸ் வர்றதுக்குள்ளே நான் பறித்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நீங்களும் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி வளர்த்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.